வெல்கம் டு மல்டிபிள் மைண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அத்தியாயம் 5 உள்ள தனிக்குறி சொற்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தனிக்குறி சொற்களை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு 2 அத்தியாயத்துலேயும் சொல்லியிருக்கேன். அத்தியாயம் 4 சொல்லியிருக்கேன், அத்தியாயம் 3 சொல்லியிருக்கேன். இப்போ அத்தியாயம் 5 உள்ளது. தனிக்குறி சொற்களுக்குன்னு தனியாக நோட்டு போட்டு எழுதுங்க, ஓகேவா? அப்போ தான் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ தனிக்குறி சொற்களை ஏனென்றால், ஏனென்றால்ங்கிறதுக்கு ஒரு டாட் கோட்டுக்கு மேலே வைக்கணும். என்றால் அப்படின்னா அந்த டாட்டை கோட்டில் வைக்கணும். இருக்கிறது அல்லது இருக்கின்றன, அதுக்கு சின்னதாக இப்படி ஒரு கோடு, டாட் கோடு சின்னதாக. நல்லா பாருங்கள், இப்படி இவ்வளோதான் போடணும். இந்த ரா போடுறோம் இல்லையா, அதே மாதிரி, ஓகேவா? ஆயினும், ஆயினும் ஆய்க்குள்ள இந்த சிம்பிளை போடணும். ஆயினும். ஆன போதிலும், கோட்டில் போடணும், ஓகேவா? வரை, யாழ உள்ள அரைவட்டம், அதை வரை, அது கோட்டுக்கு மேலே போடணும். என்றுன்னு பார்த்தீங்கன்னா குட்டி சர்க்கிள் போட்டு ஒரு சின்ன கோட்டில் எழுதணும். ஏற்கனவே, அதே சர்க்கிளை போட்டு நேரே அப்படி எழுதணும். ஏற்கனவே, ஓகே. வைத்து எல்லாத்துக்கும் என்னது வையோட ஸ்டோக்கு தான் போடணும். என்பது சின்னதாக இந்த டைரெக்ஷனில் எழுதணும். நல்லா பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் எழுதணும். நீங்கள் இந்த டைரெக்ஷன் இருக்கிறதுனா இந்த டைரெக்ஷனில் எழுதணும், ஓகேவா? ஆவது, அதாவது, அதுக்குன்னா நீங்கள் இப்படி போடணும். படிப்பட்ட, அதுக்கு சின்னதாக இப்படி போடணும். தக்கதுக்கு இப்படி லேசாக போடணும். தக்கதுக்கு இப்படி குட்டிய டார்க்காக. கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கோடு, என்னது சின்ன கோடு. இப்போ பார்த்தீங்கன்னா படிப்பட்ட, தக்கது, கூடாது, அதாவது, இதை எப்படி எழுதணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். நல்லா பார்த்துக்கிடுங்க. இதெல்லாம் தனிக்குறி சொற்கள் தான் ரொம்ப 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 முக்கியம், ஓகேவா? இப்போ பாருங்கள், எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், எடுக்கக்கூடாத ஏ டா போடுதோம், கா போடுதோம். இங்கே காக்க ஸ்டோக் போடுவோம். எடுக்கக்கூடாது, இந்த கூடாத என்ன செய்யணும், இப்படி சின்னதாக ஒரு கோடு இதுக்கு கீழே போடணும். கேட்க கூடாதுங்கிறதுக்கு என்ன செய்யணும், சின்னதாக ஒரு கோடு போடணும், கூடாது. இப்போ என்றால்ங்கிறது ஒரு புள்ளி பார்த்தோம் இல்லையா? இப்போ ஏனென்றால் வந்ததுன்னா, ஏன் என்றால் அப்படின்னா, ஏன்னா என்னங்கிறது டபுள் என் போடுறோம், ஏன்னா அதுக்கு மேலே ஒரு புள்ளி வைக்கணும். அதான் ஏனென்றால். போகாது என்றால், போகாது அப்படி போட்டோம்னா என்றாலுங்கிறது இங்கே புள்ளி வைக்கணும். இப்போ படி, உள்ள படி. இப்போ பாருங்கள், ஊ இல்லை, படிக்கு என்ன பார்த்தோம், சின்னதாக ஒரு கோடு பார்த்தோம்ல, அது. பாடு, அதாவது பாடுபட்ட, பட அப்படின்னா பாண்டு பட்ட அல்லது பட. கேட்கப்பட்ட, கேட்கப்பட்ட. நல்லா பாருங்கள், கேட்கப்பட்ட இப்படி போடணும். கேட்கத்தக்கது அப்படின்னா இப்படி போடணும், ஓகேவா? நல்லா பார்த்துக்கிடுங்க. இதுக்கான பயிற்சி கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்கள், இதுக்கான பயிற்சி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை எழுதி ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், எழுத்தாளர் கொடுத்துருக்கேன், ஸ்டோக்கும் போட்டிருக்கேன். ஸ்டோக்கை ரீட் பண்ணி பாருங்கள். இது ஸ்டோக்கை போடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டோக்கை ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி உங்களுக்கு என்ன வார்த்தை வருதுங்கிறத நல்லா எழுதி பார்த்துக்கிடுங்க. அப்புறம் தப்பாக இருந்தால் கூட நம்ம அழைச்சிக்கலாம். ஏன்னா தமிழில் பொறுத்தவரை ஒரு 2-3 வார்த்தை தெரிஞ்சாலே உங்களுக்கு எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டோக்கை ஃபஸ்ட்டு படிக்க பாருங்கள். அடுத்தால பேராகிராஃப் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு பேராகிராஃபு எழுதியிருக்கேன், அதுக்கு ஸ்டோக் போட்டிருக்கேன். நல்லா பாருங்கள், பேராகிராஃபை நல்லா பாருங்கள். எதுக்கு நான் பேராகிராஃப்னால் உங்களுக்கு எழுதி ஸ்டோக் போட்டு காமிக்கிறேன். சில பேருக்கு புக்கு கிடைக்காது, புக்கு இருக்காது. ஏன்னா இது லாக்டவுன் டைம் ஆச்சு இல்லையா, அதனால தான் உங்களுக்கு எழுதியிருந்தேன். நீங்கள் அதை பாஸ் பண்ணி வச்சு அந்த பேராகிராஃபை எழுதிக்கிடுங்க. எழுதி வச்சுட்டு அந்த ஸ்டோக்கை போட்டு படிங்க. கௌரி வீணை எங்கே இருக்கிறது? அதை எடுத்து மாலை 4 மணி வரை இங்கேயே இப்பொழுது வாசி. அதுவே உன் கடமை.
ஊமை போல முணங்க கூடாது. வாயால் தெளிவாய் பாடுவது தேவை. ஆயினும் ஒரு பூமாலை ஆசைப்படத்தக்கது அல்லவென்று நீ ஏற்கனவே அறிவாய். ஏனென்றால் பாடுவது என்பது ஒரு கலை. ஆகையினால் நீ அந்த கலைக்கே உயிர் வாழ்வாய். கலை அரசியாக அப்பொழுதே உலகில் நீ மெளிர்வாய். இது அடுத்த பேராகிராஃப் பாருங்க. வையாபுரி நெய்வேலி என்ற ஊருக்கு போகாதது, அங்கே பாடாதது ஒரு பிழையாகாது. நீ அங்கேயே போகாதது நியாயமே இல்லை. ஆகையால் இனியாவது நீ அங்கே போய் வா. இது பேராகிராஃப். உங்களுக்கு நான் 2 தடவை நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். அதாவது ஒரு லைன் எழுதி நீங்கள் அதை 10 டைம்ஸ் எழுதுங்க அப்படின்னு. அதே மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். இப்போ பாருங்கள், கௌரி வீணை எங்கே இருக்கிறது, இது ஒரு லைனாக எழுதிக்கிடுங்க. எழுதிட்டு அதுக்கு ஸ்டோக் போடுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து மாலை 4 மணி வரை இங்கேயே இப்பொழுதே வாசி. இது ஒரு லைனாக எடுத்துகிட்டு இதை ஒரு ஸ்டோக் போடுங்க. இப்படி ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கிறதெல்லாம் ஒரு லைனாக எடுத்து நீங்கள் ஸ்டோக் போடுங்க. இப்போ பாருங்கள், இதில் இது தனிக்குறி சொற்கள், இது தனிக்குறி சொற்கள். அப்புறம் எடுத்து, அப்புறம் பாருங்கள் இங்கேயே, இதில் டபுள் ஏ வந்திருக்கு. அதை நிறைய தனிக்குறி சொற்கள் வந்திருக்கும். இப்பொழுது, அதுவே, பாருங்கள் கூடாது நம்ம சொல்லியிருக்கோம்னா முணங்கக்கூடாது சேர்த்தாலும் எழுதணும். பாடுவது, ஆசைப்படத்தக்கது, இது தக்கதுங்கிறது தனிக்குறி சொற்கள்னு பார்த்தோம் இல்லையா. ஏனென்றால், என்பது, ஆகையினால், அந்த, அப்பொழுது, இதுனா பார்த்தீங்கன்னா தனிக்குறி சொற்கள். இதெல்லாம் நீங்கள் எப்படி இப்போ ஸ்டோக் போட்டிருக்க பாருங்கள். இப்போ பாருங்கள், கௌரி, அவு வந்திருக்கனால 3rd பிளேஸில். அதனால் நம்ம என்ன செய்யணும், கட் பண்ணி எழுதுகிறோம். கௌரி, இது பேர் சொல்லினாலும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 2 கோடு சின்னதாக போட்டிருக்கோம். வீணை ஈ சவுண்டு வர்றதுனால இது என்னது, கட் பண்ணி எழுதியிருக்கோம். வீணை. இங்கே, இங்கேங்கிறது நம்மளுக்கு தனிக்குறி சொற்கள். இருக்கிறது, அது தனிக்குறி சொற்கள். கேள்விக்குறி போட்டிருக்கோம். ஓகேவா. அதை எடுத்து, ஏங்கிறது உங்களுக்கு 2nd பிளேஸு, அதனால நம்ம என்ன சின்ன கோட்டில் போட்டிருக்கோம். மாலை சவுண்டு வர்றதுனால என்னது, அதை நம்ம மேலே எழுதியிருக்கோம். 4 மணி வரை இங்கேயே, இது டபுள் ஏ வந்துருக்கு. நல்லா பாருங்கள், டபுள் ஏ எப்படி போடணும்னு இருக்கும், இப்படி என் போட்டு இங்கே ஏ அப்படின்னு போடணும். ஓகேவா. இப்பொழுதே வாசி. இதே மாதிரி நீங்கள் ஸ்டோக்கை நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். மறுபடியும் பாருங்கள். அதுவே ஒன் கடமை. ஊமை போல முணங்கக்கூடாது. முணங்கக்கூடாது பாருங்கள், நல்லா பாருங்கள். ஏன்னா அந்த முணங்கக்கூடாதுல கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா பாருங்கள். கூடாதுங்கிறது நாங்கள் கோட்டில் இந்த சின்னதாக கோடு போட்டிருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பெருசாக எழுதி காமிச்சிருக்கேன். ஆனால் பெருசாக இப்படி எழுதக்கூடாது, இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா. முணங்கக்கூடாது. வாயால் தெளிவாய் பாடுவது தேவை. ஓகேவா. ஆயினும் ஒரு பூமாலை ஆசைப்படத்தக்கது. தக்கது எப்படி போட்டுக்கும் பாருங்கள். இது கோடு சின்ன கோடு போட்டுக்கும் பாருங்கள். நல்லா பாருங்கள். தக்கதுக்கு இந்த கோடு போட்டிருக்கோம். அல்லவென்று நீ ஏற்கனவேங்கிறது என்னது, தனிக்குறி சொற்கள் தான். அறிவாய். ஓகேவா. ஏனென்றால்ங்கிறது புள்ளி வச்சுருக்கோம் பாருங்க. பாடுவது, போட்டுருவோம்ல, அந்த ஸ்டோக்கு நம்ம தனிக்குறி சொற்களை பார்த்தோம்ல. பாடுவது, நான் உங்களுக்கு தெளிவாக தெரியணும், அதனால் நான் இதை அழைச்சிக்கிறேன். பாடுவது, நல்லா பாருங்கள். என்பது, ஒரு, இதெல்லாம் தனிக்குறி சொற்கள். என்பது, ஒரு, இதெல்லாம் தனிக்குறி சொற்கள். என்பது, ஒரு, பாடுவது, இதெல்லாம். ஓகேவா. நல்ல ஸ்டோக்கை பார்த்துக்கிடுங்க. ஸ்டோக்கை பார்த்து போடுங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா வையாபுரி பாருங்க. ஐயா போட்டிருக்கோம் இல்லையா. வையாபுரி பேர், அதனால் கோடு போட்டிருக்கோம். நெய்வேலி ஊர், அதனால் கோடு போட்டிருக்கோம். என்ன என்ற, ஊருக்கு, போகாதது, அது பாருங்கள். அது தக்கதுன்னு கோடு போட்டோம்ல, அது போகாது. அங்கே, பாடாதது பாருங்கள். அதுக்கு இப்படி கோடு போட்டிருப்போம். ஓகே. ஒரு பிழை ஆகாது.
நீ அங்கே போகாதது. ஓகே, நல்லா பாருங்கள். நியாயமே இல்லை, ஆகையால் இனியாவது நீ அங்கே போய் வா. நல்ல ஸ்ட்ரோக்கை பார்த்து நல்லா படித்து எழுதுங்க. நல்ல ஸ்ட்ரோக்கை பார்த்துக்கிடுங்க. நம்ம போன வீடியோவில் போட்ட பயிற்சிக்கான விடை பார்த்துக்கிடுங்க. நல்லா பார்த்து எழுதிக்கிடுங்க. டெய்லி ஃபைவ் லைன்ஸு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் ஷார்ட்ஹேண்ட் பொறுத்தளவு நம்ம வந்து ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். போன வீடியோவில் நம்ம 2 பயிற்சி பார்த்தோம் இல்லையா? ஒரு பயிற்சி விடை இது, இன்னொரு பயிற்சிக்கான விடையை காமிக்கிறேன். இது இன்னொரு பயிற்சிக்கான விடை பார்த்துக்கிடுங்க. இன்னொரு முறை சொல்கிறேன். தனிக்குறி சொற்களை அதாவது நீங்கள் வந்து தனிக்குறி சொற்களுக்கு தனி நோட்டு போட்டு எழுதணும் ஒன்று. இன்னொன்று அதை வந்து 15 லைன் எழுதணும் அல்லது ஒரு பக்கம் எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா தான் அது உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.